மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய ஏசப்பா நம்மளை விசேஷித்தவர்களாக பார்க்குறாரு. அடைக்கலான் குருவிகளை ஆண்டவர் போஷிக்கிறாரு. அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறாரு. அது ஒரு குட்டி குருவி தான், ஆனால் அதுக்கே ஆண்டவர் பண்ணும்போது அவைகளை விடவும் நம்மளை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் வச்சுருக்கும்போது நம்மளை எந்த அளவு ஆண்டவர் கேர் பண்ணுவார் இல்லையா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பார்க்கல, என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கடந்து வந்த பாதையை நினச்சி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தாங்கியிருப்போமா இல்லை தாண்டி வந்திருப்போமா அப்படின்னு பார்த்தா நம்மளால் முடியாது. ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை விசேஷத்தவர்கள் ஆக்குனது நிமித்தம்தான் அவ்வளோ பாதைகளையும் நம்மளால் தாண்ட முடிஞ்சிச்சு, தாங்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் ஏசப்பா சந்திக்கிறாங்க. நாளைக்கு என்ன தேவை, அதுக்கு அடுத்த நாள் என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அதனால தேவைகளை குறித்தோ நம்ம குடும்ப காரியங்களை குறித்தோ கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கி இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பயமாக இருக்கா, இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பாரமாக கூட இருக்கலாம், அதே ஏசப்பா கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்கள் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா நீங்கள் ஆண்டவரோட பார்வையில் விசேஷமானவங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.